இலங்கை அரச பாடசாலை கட்டமைப்பில் பாடசாலையின் பௌதீகச் சூழலையும் கல்வித் தரத்தையும் மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான மற்றும் சட்டப்பூர்வமான அமைப்பு பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஆகும். கல்வி அமைச்சின் 1982/10 இலக்க சுற்று நிருபம் மற்றும் அதன் பின்னரான திருத்தங்களை அடிப்படையாகக் கொண்டு இவ்வமைப்பு இயங்குகின்றது. அதிபரை தலைவராகவும் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்களை உறுப்பினர்களாகவும் கொண்ட இவ்வமைப்பு பாடசாலை நிர்வாகத்திற்கும் சமூகத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாக தொழிற்படுகின்றது. 1. நிதி முகாமைத்துவம் மற்றும் வளத்திரட்டல். பாடசாலையின் சுயாதிபத்தியத்தை பேணுவதிலும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் நிதி அதிகாரம் முக்கியமானது. சட்டபூர்வ நிதி திரட்டல். பாடசாலை அபிவிருத்தி மற்றும் மாணவர் நலன் கருதி அமைச்சின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நன்கொடைகள் மற்றும் நிதியினைச் செய்கள் மற்றும் நிதியினைச் சேகரிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வசதி மற்றும் சேவை கட்டணங்கள். மாணவர்களின் கல்விச் செயல்பாடுகளுக்கு தேவையான மேலதிக வசதிகளை வழங்க வசதி மற்றும் சேவை கட்டணங்களை தீர்மானிப்பதற்கும் அவற்றை முறையாக அறவிடுவதற்கும் எஸ்டிசிக்கு அதிகாரம் உண்டு. வெளிப்படையான நிதி நிர்வாகம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பெயரில் பிரத்தியேக வங்கிக் கணக்கு பேணப்பட வேண்டும். இதனை அதிபர் மற்றும் சங்கத்தின் பொருளாளர் ஆகிய இருவரின் கூட்டுப் பொறுப்பில் நிர்வகிப்பதன் மூலம் நிதி கையாடல்கள் தவிர்க்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகின்றது. 2. பௌதீக வள அபிவிருத்தியும் பராமரிப்பும். கற்றல் கற்பித்தல் நிகழ்முறைக்கு உகந்த சூழலை உருவாக்குவது எஸ்டிசியின் பிரதான பொறுப்பாகும். கட்டிட பராமரிப்பு. நிலவும் கட்டிடங்களை புனரமைத்தல், வர்ணம் பூசுதல் மற்றும் புதிய கட்டிடத் தேவைகளை அடையாளம் கண்டு அரச நிதியுதவி கிடைக்காத சந்தர்ப்பங்களில் சமூகப் பங்களிப்புடன் அவற்றை நிவர்த்தி செய்தல். கற்றல் உபகரணங்கள். மாணவர்களுக்கான தளபாடங்கள், மேசை, நாற்காலி மற்றும் நவீன கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்தல், பழுது பார்த்தல் போன்ற பணிகளை முன்னெடுத்தல். பாதுகாப்பான சூழல். பாடசாலை காணியின் எல்லைகளை பாதுகாத்தல், தூய்மையான மற்றும் சுகாதாரமான சூழலை உறுதிப்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல். 3. கல்வித் தரம் மற்றும் மாணவர் நலன்புரி நிர்வாகப் பணிகளுக்கு அப்பால் மாணவர்களின் அடைவு மட்டத்தை உயர்த்துவதில் எஸ்டிசி முக்கிய பங்காற்றுகிறது. கல்வி மேம்பாட்டுச் செயல்பாடுகள். பாடத்திட்டத்தை வலுப்படுத்த தேவையான மேலதிக கருத்தரங்குகள், விசேட வகுப்புகள் மற்றும் பரீட்சை வழிகாட்டல் செயலமர்வுகளை அதிபரின் ஆலோசனையுடன் ஏற்பாடு செய்தல். இணைப்பாடவிதான செயல்பாடுகள். வருடாந்த விளையாட்டுப் போட்டிகள், பரிசளிப்பு விழாக்கள் மற்றும் கலை நிகழ்வுகளுக்கான நிதி மற்றும் மனிதவள ஒத்துழைப்புகளை வழங்குதல். ஆசிரியர் பற்றாக்குறை மேலாண்மை. பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் போது தற்காலிக அடிப்படையில் தன்னார்வ அல்லது கௌரவ கொடுப்பனவு அடிப்படையில் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள அதிபருக்குத் தேவையான ஒத்துழைப்பை வழங்கல். 4. நிர்வாக கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல். முறையான நிர்வாக கட்டமைப்புக்கு கீழ்க்கண்ட நடைமுறைகள் அவசியமாகின்றன. கணக்காய்வு ஆடிட். நிதி நடைமுறைகளில் நேர்மையை பேண ஒவ்வொரு வருடமும் சங்கத்தின் வரவு செலவு அறிக்கைகள் முறையான கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பொதுக்கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஜனநாயகச் செயல்முறை. வருடாந்த பொதுக்கூட்டம், ஏஜிஎம் மற்றும் நிறைவேற்று குழு கூட்டங்களை திட்டமிட்டபடி நடத்தி தீர்மானங்களை முறையாக பதிவு செய்து நிறைவேற்றுதல் வேண்டும். 5. முக்கிய வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள். எஸ்டிசியின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டவை. குறிப்பாக பின்வரும் விடயங்களில் தலையிட சட்டரீதியான அதிகாரம் கிடையாது. ஆசிரியர் நிர்வாகம். அரசினால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் இடமாற்றம், பதவி உயர்வு அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளில் தலையிட முடியாது. கல்விக் கொள்கை. தேசிய கல்வித் திட்டத்திலோ அல்லது பாடத்திட்டத்திலோ மாற்றங்களை ஏற்படுத்த அதிகாரம் இல்லை. மேலதிகார கட்டுப்பாடு. அனைத்து செயல்பாடுகளும் வலயக் கல்வி பணிப்பாளர் மற்றும் கல்வி அமைச்சின் சுற்று நிருபங்களுக்கு முழுமையாக உட்பட்டிருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்றபோது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்பது வெறுமனே நிதி சேகரிக்கும் அமைப்பல்ல. அது பாடசாலையின் ஒட்டுமொத்த பௌதீக மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கான ஒரு வலுவான இயந்திரமாகும். அதிபர்
ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து செயலாற்றும்போது ஒரு பாடசாலையை சிறந்ததொரு முன்மாதிரி நிறுவனமாக மாற்றியமைக்க முடியும் என்பதையே இதன் கட்டமைப்பு உணர்த்துகின்றது.